ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம பருப்பு சூப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு செம்பு தண்ணி இதெல்லாம் ஊற்றிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும், ரொம்ப லேசியான டேவாக இருக்குது இன்றைக்கி. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிற அன்றைக்கி தாராளமாக இந்த ரெசிப்பியை பண்ணுங்கள். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு 3 விசில் விட்டுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவே பூண்டும் மிளகும் தான். நான் மிளகு காரம் இருக்கிறனால தான் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்தளவு காரம் எடுத்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க மிளகாவை. இப்போ பூண்டை மிளகையும் ஒரு இடிக்கல்லை வச்சு இடிச்சுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அடிக்கணும்னா அடிச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி இடித்து போட்டோன்னா ஒன்றும் பாதியமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லாட்டா ரொம்ப இடித்தா பேஸ்ட்டுன்னா காரம் அதிகமாகிடும். இந்த மாதிரி இடித்து போட்டோன்னா காரம் அதிகமாக வராது, ஃப்ளேவர் மட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இடித்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதை நான் மத்தியானத்துக்கும் பண்ணணும், நைட்டுக்கும் பண்ணிடுவேன். 2 in 1 ரெடி பண்ணிடுவேன். இப்போ இந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, பத்தை தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சா பூண்டு மிளகையும் சேர்த்துக்கலாம். ஒரு மூடியை வச்சு மூடிடுவோம். ஒரு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 minutes கொதிச்சாலே போதும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா டேஸ்டியான பருப்பு சூப்பு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Okay friends, bye, thank you.